இப்போ இந்த விஷயத்தை பழனியாண்டி எம்எல்ஏவோட விஷயத்தை எடுத்துப்போமே. பழனியாண்டிங்கிறவர் ஒரு திமுககாரர், திமுக எம்எல்ஏ. அவருக்கு எதிராக அரசியல் பண்ணால் எவ்வளோ பெரிய வாய்ப்பு இவங்களுக்கு. இருந்தாலும் முத்தரையர் சமூக வாக்குகள் வேணும். முத்தரையர் ஏன்னா பிரச்சனை பண்ணது திமுக காரராக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை பண்ண நபர் வந்து ஒரு தலித் பின்புலம் கொண்டவர் கிடையாது. அதனால நாங்கள் அவரை கை வைக்க மாட்டோம். அவர் வந்து ஒரு ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு திரியிற ஒரு சாதியை சார்ந்தவர்ங்கிறதுனால நாங்கள் வாக்கு அரசியலுக்காக அங்கே இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த மாட்டோம். இதில் எங்களுக்கு திமுகவை தாக்க வேண்டிய இலக்கு இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு பாமக பாலு சொரிஞ்சுக்கிட்டு இருந்த பாலும் கூட இதில் சொரியாமல் விடுறார். இன்னும் பிற பாஜகவை சேர்ந்த ஜாதி வெறி பிடிச்சி சொரிஞ்சுக்கிட்டு இருந்தவர்களும் இதில் சொரியாமல் விடுறாங்க. விஜயோட நிலைப்பாடு என்ன இந்த பழனியாண்டி இதில்? வெறும் ட்வீட் போடுறதுனா? சபீர் அகமதோட நிலைப்பாடு என்ன இதில்? சபீர் அகமது பக்கமாக அடிக்கிறாரு. அண்ணன் திருமாவோட பிரச்சனைக்கு ட்வீட் போடுறார். ஆனால் இந்த பத்திரிகையாளர் சக பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுறாங்க. தன்னை பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய சபீர் அகமது வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தோட ட்வீட்டை யாரோ ரீபோஸ்ட் பண்ணதை இவர் ரீபோஸ்ட் பண்ணுறார். வெறும் ரீபோஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஒளிப்பதிவாளர் தாக்கப்படுறதோட முக்கியத்துவம் வந்து இவருக்கு இருக்குது. அவங்க பாதிக்கப்படுறது குறித்தான கவலை வந்து வெறும் ட்வீட்டை ரீபோஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் சபீர் அகமதுவோட சக பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுறதன் மீதான அக்கறை இருக்குது. ஆனால் அண்ணன் திருமானா பக்கமாக நாங்கள் டைலாக் அடிப்போம். இவங்களோட சாதிய பார்வையும் திமுகவை அணுகுவதிலும் திமுகவை எதிர்ப்பதிலும் இவர்களுக்கு உள்ள இருவேறு பார்வையும் குறித்து மக்கள், இளைஞர்கள் நாம் தெளிவடையணும். இல்லைன்னா நம்மளை ஈஸியாக வீழ்த்திட்டு போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் விசிகா தான் காரணம்ட்டு போயிடுவாங்க.